சென்னையின் பரபரப்பான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சிறிய வீடு அமைந்திருந்தது. 30 வயது கடந்தும் இன்னும் திருமணமாகாத கதிரின் உலகம் அந்த வீட்டுக்குள்ளேயே முடிந்து போனது. ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை, அலுவலகம் முடிந்ததும் வீடு, லேப்டாப், இதுதான் கதிரின் வாழ்க்கை முறை. கதிர் அடிப்படையில் ஒரு இன்ட்ரோவர்ட். யாரிடமும் அதிகமாக பேச தெரியாது. கூட்டமான இடங்களில் அவனுக்கு மூச்சு திணறும். தனிமை அவனுக்கு பழகி போயிருந்தது. ஆனால் இரவு நேரங்களில் அந்த தனிமை ஒரு பெரிய பாரமாக அவன் நெஞ்சில் அழுத்தும். வாழ்வின் ஏதோ ஒரு வெற்றிடம் அவனை எப்போதும் துரத்தி கொண்டே இருந்தது. தனியாக இருப்பதால் சாப்பாட்டு பிரச்சனை அவனுக்கு பெரிய சவாலாக இருந்தது. ஹோட்டல் உணவை சாப்பிட்டு உடல் நலம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதே குடியிருப்பில் வசிக்கும் ஒரு குடும்பத்தின் மதிய உணவு மற்றும் இரவு உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அந்த உணவை தயாரித்து வழங்குபவர் பெயர் வித்யா. வித்யாவை வெறும் ஆண்டி என்று அழைப்பது கதிரின் மனதிற்கு சரியாக படவில்லை. அவருக்கு 35 வயது இருக்கும். ஒரு மலையாளி பெண்மணிக்குரிய கம்பீரமும் மென்மையும் அவரிடம் கலந்திருந்தது. அடர்த்தியான நீண்ட கூந்தல், பெரிய விழிகள், எப்போதும் நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த சேலை. வித்யா ஒரு முதிர்ச்சியான தன்னம்பிக்கை கொண்ட பெண்ணாக தெரிந்தாள். மதிய உணவை வித்யாவின் கணவரோ அல்லது வேலையாட்களோ கொடுத்துவிட்டு போவார்கள். ஆனால் இரவு உணவை மட்டும் வித்யா நேரில் வந்து கொடுப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அவர்களது சந்திப்புகள் மிகவும் சுருக்கமாக இருந்தன. கதிர் கதவை திறப்பான். வித்யாவிடம் டிஃபன் பாக்ஸை வாங்குவான். ஒரு மெல்லிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கதவை மூடிக்கொள்வான். ஆனால் வித்யாவின் இயல்பான அந்த புன்னகை கதிரின் மௌனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கத் தொடங்கியது. இன்னைக்கு குழம்பு காரமா இருந்ததா? ஏன் எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமே? வித்யாவின் இத்தகைய எளிய கேள்விகள் கதிரை திணறடித்தன. யாரிடமும் 5 நிமிடம் கூட பேசாத கதிர் இப்போது வித்யாவிடம் கதவோரத்தில் நின்று 10-15 நிமிடங்கள் பேசத் தொடங்கினான். தன் வாழ்க்கை போராட்டம், வேலை பளு, தன் தயக்கம் என அனைத்தையும் அவன் சொல்ல வித்யா ஒரு சிறந்த தோழியைப் போல அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பாள். அவளது அந்த பொறுமையும் முதிர்ச்சியான அணுகுமுறையும் கதிரை மெல்ல மெல்ல அவளிடம் ஈர்த்தது. இரவு நேரங்களில் கதிர் சாப்பாட்டிற்காக காத்திருப்பதை விட வித்யாவின் வருகைக்காகவே அதிகம் காத்திருக்க தொடங்கினான். கதிரின் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய சுழற்சி தொடங்கி இருந்தது. அலுவலகத்தில் கோப்பைகளை பார்க்கும் போதோ அல்லது லேப்டாப்பில் மூழ்கி இருக்கும் போதோ அவன் கடிகாரத்தை தான் அடிக்கடி பார்த்தான். இரவு 8:30 மணி எப்போது வரும் என்கின்ற ஏக்கம் அவன் மனதில் மெல்ல வேரூன்றி இருந்தது. வித்யா வெறும் உணவு தருபவராக மட்டும் இருக்கவில்லை. அந்த தனிமை நிறைந்த வீட்டில் ஒரு நேர்மையான அதிர்வை கொண்டு வருபவராக மாறினாள். அன்று ஒரு மழைக்கால இரவு. ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று கதிரின் அறையை நிரப்பி இருந்தது. காலிங் பெல் சத்தம் கேட்டது. கதிர் ஆவலுடன் கதவை திறந்தான். வெளியே வித்யா நின்று கொண்டிருந்தாள். அடர் நீல நிற சேலையில் மழையின் சிறு துளிகள் அவள் தலைமுடியில் முத்துகளாக தெரித்திருந்தன. ஒரு கையில் டிஃபன் பாக்ஸுடன் அவள் நின்றிருந்த காட்சி கதிரை ஒரு நிமிடம் சிலிர்க்க வைத்தது. அவளிடம் வீசிய அந்த மல்லிகைப்பூ மற்றும் மழையின் கலந்த வாசனை அவன் நாசியை துளைத்தது. மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்தேன் கதிர். நீங்க இன்னும் சாப்பிடலையா என்று மென்மையான குரலில் வித்யா கேட்டாள். இல்லை வித்யா, உங்களுக்காகத்தான், இல்லை சாப்பாட்டுக்காகத்தான் காத்திருந்தேன் என கதிர் தடுமாறினான். அவள் மெலிதாக புன்னகைத்தாள். ஏன் கதிர், உங்க மனசுல என்ன இருந்தாலும் அதை அப்படியே பேசிடுறீங்க. அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அந்த ஒரு வார்த்தை கதிரின் இதய துடிப்பை அதிகமாக்கியது. இதுவரை யாரும் அவனிடம் இப்படி பேசியதில்லை. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு தைரியம் வருது வித்யா. என் தனிமையில நீங்க பேசுற அந்த 10 நிமிஷம்தான் அடுத்த நாள் முழுக்க என்னை தாங்கி பிடிக்குது என்றான் கதிர் மிக துணிச்சலாக. வித்யாவின் கண்களில் ஒரு கணம் மின்னல் வெட்டியது போன்ற ஒரு உணர்வு. அவள் அந்த டிஃபன் பாக்ஸை நீட்டினாள். ஆனால் கதிர் அதை வாங்கும்போது இருவரது கைகளும் எதேச்சையாக உரசின. ஒரு மின்சாரம் இருவர் உடலிலும் பாய்ந்தது போல இருவரும் சட்டென கைகளை விலக்கி கொண்டனர். சரி கதிர், நான் கிளம்புறேன், மழை அதிகமாக வரப்போகுது என வித்யா அவசரமாக சொல்ல முற்பட்டாள். கதிர் ஏதோ ஒரு உத்வேகத்தில், வெளியே மழை அதிகமா இருக்கு வித்யா, கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் போலாமே என்று கேட்டான்.
அவள் ஒரு நிமிடம் தயங்கினாள். சுற்றிலும் பார்த்தாள். பின் கதிரின் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு தேடல், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஏக்கம் இருந்தது. மெதுவாக தலையசைத்துவிட்டு வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள். வித்யா முதலில் கதிரின் வீட்டிற்குள் நுழைகிறாள். இந்த இரவு அவர்களின் உறவில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையப் போகிறது என்பதை இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. வீட்டிற்குள் நுழைந்த வித்யா சுவரில் இருந்த கதிரின் குடும்ப புகைப்படங்களை மெதுவாக பார்த்தாள். வீடு ரொம்ப அமைதியா இருக்கு கதிர், ஆனா இந்த அமைதியில ஒரு சோகம் இருக்கிற மாதிரி தெரியுது என்றாள். கதிர் சோபாவில் அமர்ந்து, ஆமாம் வித்யா, சொந்த ஊர்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா இங்க நான் மட்டும்தான். சில நேரங்கள்ல இந்த பெரிய வீடு என்னை முழுங்க வர மாதிரி இருக்கும், ஆனா இன்னைக்கு நீங்க வந்ததுனால இந்த வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு என்றான். வித்யா சிரித்தாள். நீங்க ரொம்ப எமோஷனலா பேசுறீங்க. 35 வயசான எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் புதுசாவும் அதே சமயம் மனசுக்கு நெருக்கமாகவும் இருக்கு. வயசுங்கிறது வெறும் நம்பர் தானே வித்யா? மனசுக்குள்ள இருக்கிற அன்புக்கும் புரிதலுக்கும் வயசு ஒரு தடையா என கதிர் கேட்டான். இருவருக்கும் இடையே நிலவிய அந்த மௌனம் வெளியே பெய்து கொண்டிருந்த அடைமழையை விட கனமாக இருந்தது. வித்யா மெதுவாக கதிரின் அருகே வந்தாள். எல்லாரும் என்கிட்ட சாப்பாட்டை பத்தி தான் கேட்பாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் என் மனசை பத்தி கேட்குறீங்க. அதுதான் என்னை உங்ககிட்ட பேச வைக்குது என்றாள். வெளியே இடி இடித்தது. மின்சாரம் ஒரு நிமிடம் வந்து போனது. அந்த இருட்டில் கதிரின் கைகளை வித்யா மெல்ல பற்றினாள். அந்த தொடுதல் வெறும் உடல் சார்ந்தது அல்ல, அது 2 தனிமையான இதயங்களின் சங்கமம். கதிர், நான் போயாகணும் என்று சொன்னாலும் வித்யாவின் கால்கள் நகர மறுத்தன. இருக்கட்டும் வித்யா, இந்த மழையும் இந்த தருணமும் நமக்காகத்தான் கிடைச்சிருக்கு என்றான் கதிர். அன்று இரவு வித்யா அந்த அறையை விட்டு வெளியேறும்போது அவள் வித்யாவாக மட்டும் இல்லை, கதிரின் வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு அங்கமாக மாறியிருந்தாள். மறுநாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் கதிரின் முகத்தில் பட்டது. மெல்ல கண் விழித்தவனுக்கு ஏதோ ஒரு புது உலகம் பிறந்தது போன்ற உணர்வு. பக்கத்தில் பார்த்தபோது வித்யா அங்கு இல்லை. அவள் அதிகாலையிலேயே சென்றிருந்தாள். ஆனால் அந்த அறை முழுவதும் அவள் சூடு இருந்த மல்லிகை பூவின் வாசனையும் அவளது நீல நிற சேலையின் மென்மையும் இன்னும் தங்கி இருப்பதை கதிர் உணர்ந்தான். மேஜை மீது நேற்றைய டிஃபன் பாக்ஸ் அப்படியே திறந்திருந்தது. கதிர் எழுந்து சென்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். வழக்கமாக சோர்வாக தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகம் இன்று அவனுக்கு பசுமையாக தெரிந்தது. இது சரிதானா? கதிரின் உள்ளுணர்வு ஒரு நிமிடம் கேள்வி எழுப்பியது. வித்யா திருமணமானவள், அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆனால் நேற்றைய மழையும் அவர்களின் பகிர்தலும் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது 2 இதயங்களின் ஏக்கத்தின் வெளிப்பாடு என்பதை அவன் அறிந்திருந்தான். அவள் காட்டிய அந்த அரவணைப்பு கதிர் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த ஒரு தாயின் அன்பாகவும் ஒரு தோழியின் ஆதரவாகவும் அவனுக்கு பட்டது. அன்றைய நாள் அலுவலகத்தில் கதிரால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. லேப்டாப் திரையில் எண்களுக்கு பதில் வித்யாவின் புன்னகைக்கும் முகம்தான் வந்து போனது. இரவு எப்போது வரும், அவள் மீண்டும் எப்போது கதவை தட்டுவாள் என்கிற தவிப்பு அவனுக்குள் அதிகரித்தது. வழக்கம் போல இரவு 8:30 மணி. கதிர் வாசலில் நின்று கொண்டிருந்தான். தூரத்தில் வித்யா வருவதை கண்டான். ஆனால் இன்று அவளுடன் அவளது கணவர் சங்கரும் தற்செயலாக உடன் வந்து கொண்டிருந்தார். கதிரின் இதயம் ஒரு நிமிடம் வேகமாக துடித்தது. என்ன கதிர், இன்னைக்கு வாசல்லையே நிற்கிறீங்க, பசி அதிகமாயிடுச்சா என்று சங்கர் இயல்பாக கேட்டார். கதிர் தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு, ஆமாம் சார், கொஞ்சம் பசி, அதான் என்றான். வித்யா அமைதியாக நின்றிருந்தாள். அவள் கண்களில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் கதிர் அவளை உற்று பார்த்தபோது அவள் கண்களில் ஒரு மெல்லிய எச்சரிக்கையும் அதே சமயம் ஒரு இரகசியமான நேசமும் இருப்பதை உணர்ந்தான். சங்கர் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு, நீங்க போங்க, நான் கொடுத்துட்டு வரேன் என்று வித்யா சொல்ல சங்கர் கிளம்பி சென்றார். இப்போது இருவரும் மட்டும் வாசலில். நேத்து நீங்க கிளம்புனது கூட தெரியாம நான் தூங்கிட்டேன் வித்யா என்றான் கதிர் மெதுவான குரலில். வித்யா டிஃபன் பாக்ஸை நீட்டும் போது அவள் விரல்கள் கதிரின் விரல்களை அழுத்தின. நேற்று நடந்தது ஒரு கனவு மாதிரி கதிர், ஆனால் அந்த கனவு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. நிஜ வாழ்க்கையில் நான் ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட பேசும்போது தான் நான் வித்யாவா இருக்கிறதை உணர்றேன் என்றாள்
கண்கள் கலங்க, வித்யா, நான் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல, ஆனா உங்க அன்பு எனக்கு வேணும் என்றான் கதிர். எனக்கும் தான் கதிர், ஆனா இந்த சமூகம் நம்ம ஏத்துக்காது. நமக்குள் இருக்கிற இந்த தூய்மையான அன்பை உலகத்துக்கு புரிய வைக்க முடியாது. நாம இதை பாதுகாப்பா வச்சுக்கணும் என்று சொல்லிவிட்டு வித்யா வேகமாக சென்றாள். அவள் சென்ற திசையே கதிர் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு இடையிலான உறவு இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி இருந்தது. அது காதலா, நட்பா, அல்லது இரண்டு தனிமைகளின் பிணைப்பா? நாட்கள் நகர நகர கதிர் மற்றும் வித்யாவிற்கு இடையிலான பிணைப்பு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் போல மாறி இருந்தது. இரவின் வித்யா உணவு கொண்டு வரும் அந்த 10 நிமிடங்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு ஆக்சிஜன் போல செயல்பட்டது. ஆனால் ஒரு நாள் இரவு கதிர் நீண்ட நேரமாக காத்திருந்தும் வித்யா வரவில்லை. 9 மணி 10 மணி ஆனது. கதிரின் உள்ளம் பதற்றமடைந்தது. ஏதாவது உடல் நலக் குறைவா, அல்லது சங்கருக்கு சந்தேகம் வந்துவிட்டதா என பல கேள்விகள் அவன் தலையை குலைந்தது. அடுத்த நாள் மதியம் வித்யாவின் வீட்டு வேலைக்கார சிறுவன் மதிய உணவை கொண்டு வந்தான். கதிர் மெதுவாக, வித்யா, அவங்க ஏன் வரல, உடம்புக்கு முடியலையா என்று விசாரித்தான். இல்லை சார், வித்யா அம்மாவோட பையனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருச்சு. நேற்று நைட்டு முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க என்று அவன் சொல்லிவிட்டு சென்றான். கதிரின் நெஞ்சில் ஒரு முள் தைத்தது போல இருந்தது. வித்யாவிற்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனது இருப்பை அவன் இதுவரை பெரிதாக கருதியதில்லை. வித்யாவின் வாழ்வில் தான் ஒரு சிறு பகுதி மட்டுமே. அவளுக்கு ஒரு பெரிய குடும்ப பொறுப்பு இருக்கிறது என்கின்ற நிதர்சனம் கதிரை நிலைகுலைய செய்தது. 3 நாட்களுக்கு பிறகு வித்யா வந்தாள். அவள் முகம் வாடி இருந்தது. கண்கள் வீங்கி இருந்தன. அவள் அணிந்திருந்த மஞ்சள் நிற சேலை கூட இன்று களை இழந்தது போல தெரிந்தது. கதவை திறந்ததும் கதிர் அவளை உள்ளே அழைத்தான். இன்று அவள் மறுக்கவில்லை. சோபாவில் அமர்ந்த வித்யா கைகளை பிசைந்து கொண்டு விசும்பத் தொடங்கினாள். என்ன வித்யா, என்னாச்சு? பையனுக்கு இப்போ எப்படி இருக்கு? கதிர் பதற்றத்தோடு கேட்டான். அவனுக்கு இப்போ பரவாயில்லை கதிர். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல சங்கர் என் மேல கத்துன கத்து. உனக்கு குடும்பத்து மேல அக்கறையே இல்லை. எப்பவும் சமையல் சாப்பாடுன்னு வெளியிலேயே சுத்துறன்னு எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டார். நான் அவருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே கதிர் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று தேம்பி தேம்பி அழுதாள். கதிர் அவள் அருகில் அமர்ந்து தயக்கத்துடன் அவளது தோள்களை பற்றினான். அழாதீங்க வித்யா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க எவ்வளவு அர்ப்பணிப்போட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வித்யா கதிரின் தோளில் சாய்ந்து கொண்டாள். எல்லாரும் என் உழைப்பை மட்டும்தான் பார்க்கறாங்க கதிர். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, ஒரு பாராட்டு இருக்கும்னு யாருமே யோசிக்கல. இந்த உலகத்துல எனக்குன்னு நீங்க மட்டும்தான் மனசார பேசுறீங்க. கதிர் அவளது கண்ணீரை துடைத்தான். இந்த கண்ணீர் இனி வரக்கூடாது வித்யா. நான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். இன்று இரவு அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவியது காமம் அல்ல. அது ஒரு காயப்பட்ட மனதிற்கு போடப்பட்ட மருந்து. வித்யா தன் மனதின் பாரங்களை இறக்கி வைத்த இடமாக கதிரின் வீடு மாறி இருந்தது. அந்த துயரமான சம்பவத்திற்கு பிறகு வித்யா இன்னும் முதிர்ச்சியடைந்தவளாக தெரிந்தாள். அவளுக்குள் இருந்த அந்த பயம் மறைந்து ஒரு துணிச்சல் பிறந்தது. சங்கரின் மீதான கசப்பு அவளை கதிரிடம் இன்னும் நெருக்கமாக்கியது. கதிர், நாம ஒரு நாள் வெளியில எங்காவது போலாமா? யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு. கொஞ்ச நேரம் நாமளா இருக்கணும் என்று வித்யா ஒரு நாள் கேட்டாள். கதிர் திகைத்து போனான். கண்டிப்பா வித்யா, நாம மகாபலிபுரம் பக்கம் இருக்கிற ஒரு அமைதியான பீச்சுக்கு போலாம். அங்க நம்மை கவனிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திக்க திட்டமிட்டனர். கதிர் தனது காரை எடுத்துக்கொண்டு ஒரு மறைவான இடத்தில் காத்திருக்க வித்யா யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி வந்தாள். அந்த கடற்கரையில் மணலில் அமர்ந்து அவர்கள் பேசி கொண்டிருந்த போது அதுவரை அவர்கள் அனுபவிக்காத ஒரு சுதந்திரத்தை உணர்ந்தனர். வித்யா தன் இளமை கால கனவுகளை பற்றி பேசினாள். கதிர் தன் எதிர்கால திட்டங்களை சொன்னான். திடீரென வித்யா கேட்டாள், கதிர், ஒருவேளை என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வரணும்னு நினைச்சா நீங்க என்னை ஏத்துக்குவீங்களா? கதிர் அந்த துணிச்சலான கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. அவன் பதில் என்னவாக இருக்கும்? வித்யாவின் அந்த கேள்வி கடற்கரையின் இரைச்சலையும் மீறி கதிர் செவிகளில் பலமாக ஒலித்தது. குடும்பத்தை விட்டுவிட்டு வந்தா என்னை ஏத்துக்குவீங்களா? இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கும் வலியையும் நம்பிக்கையையும் கதிர் உணர்ந்தான். கதிர் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். வித்யா, உங்களை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா நீங்க எடுக்கிற இந்த முடிவு உங்க மனசை பாதிக்க கூடாது. உங்க பையன், உங்க சமூக அந்தஸ்து, இதையெல்லாம் தாண்டி உங்களால வர முடியுமான்னு யோசிங்க. நான் உங்களுக்காக கடைசி வரை நிற்பேன். இது என் சத்தியம் என்றான் உறுதியாக.
அமைதியாக. வித்யா மெலிதாக சிரித்தாள். பதில் சொல்லவே இவ்வளவு யோசிக்கிறீங்க கதிர்? நிஜ வாழ்க்கையில இது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா யாராவது ஒருத்தர் எனக்காக நிப்பாங்கன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் போதும். எனக்குள்ள இருக்கிற எல்லா வழியும் மறைஞ்சிடுச்சு என்றாள். அன்று மாலை அவர்கள் வீடு திரும்பும்போது ஒரு இனம் புரியாத அமைதி இருவரிடமும் நிலவியது. அது புயலுக்கு முன்னால் வரும் அமைதி என்பதை அவர்கள் உணரவில்லை. வித்யாவின் வீட்டில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. அவள் கதிரிடம் காட்டிய நெருக்கம், அவளது பேச்சில் தெரிந்த ஒரு புதிய தன்னம்பிக்கை சங்கருக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு வித்யா கதிரின் வீட்டிற்கு உணவை கொண்டு செல்ல தயாரான போது சங்கர் வழிமறித்தார். ஏன் வித்யா, அந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க நீயே தான் போகணுமா? வேலைக்கார பையன் போகக்கூடாதா என்று அதிகார தோரணையில் கேட்டார். இல்லைங்க, அவங்க மதியமே சொல்லிட்டாங்க நைட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் வேணும்னு. அதான் நானே போறேன் என வித்யா சமாளித்தாள். சரி, சீக்கிரம் வந்துடு என்றார் சங்கர். ஆனால் வித்யா வெளியே சென்றதும் அவர் ரகசியமாக அவளை பின்தொடர்ந்தார். வித்யா கதிரின் வீட்டு கதவை தட்டி உள்ளே நுழைந்தாள். கதவு தாளிடப்பட்ட சத்தம் சங்கரின் காதுகளில் இடியாக விழுந்தது. 10 நிமிடங்கள் கடந்தன. 15 நிமிடங்கள் கடந்தன. சங்கர் வாசலில் நின்று கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். வீட்டிற்குள் கதிர் வித்யாவிடம் ஒரு புத்தகத்தை பரிசீலித்து கொண்டிருந்தான். வித்யா, இது உங்களுக்காக நான் வாங்கின கவிதை புத்தகம் என்றான். வித்யா அதை பார்த்து புன்னகைத்த போது கதவு பலமாக தட்டப்பட்டது. இருவரும் அதிர்ந்து போனார்கள். கதிர் கதவை திறந்தபோது அங்கே சங்கர் ஆவேசமாக நின்று கொண்டிருந்தார். என்ன நடக்குது இங்க என்று கத்தியபடி உள்ளே நுழைந்தார் சங்கர். சாப்பாடு கொடுக்க வந்தவளுக்கு உள்ளே என்ன வேலை? கதவை ஏன் மூடுனீங்க? வித்யா நடுங்கி போனாள். அது மழை வர மாதிரி இருந்துச்சுங்க, அதான். பொய் சொல்லாதே என சங்கர் கையை ஓங்கினார். கதிர் குறுக்கே வந்து தடுத்தான். சார், தப்பா பேசாதீங்க. வித்யா என் நல்ல தோழி. நாங்க தப்பா எதுவும் பண்ணல. தோழியா? ஒரு குடும்ப பொண்ணுக்கும் உன்ன மாதிரி ஒரு தனி கட்டைக்கும் என்னடா நட்பு என அசிங்கமாக பேசத் தொடங்கினார் சங்கர். வித்யா இப்போது நிமிர்ந்து நின்றாள். போதும், நிறுத்துங்க. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டப்ப உங்களுக்கு என் மேல அக்கறை வரல. ஆனா ஒருத்தர் என்கிட்ட அன்பா பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுதா? ஆமாம், இவர்கிட்ட நான் என் மனசை பகிர்ந்துகிட்டேன். அதுக்கு காரணம் நீங்க தராத அந்த மரியாதையை இவர் எனக்கு தந்தார். சங்கர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். கதிர் வித்யாவின் கரங்களை பற்றினான். வித்யா, பயப்படாதீங்க என்றான். ஆனால் வித்யா அவனை பார்த்து, இல்லை கதிர், இது என் குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க தலையிடாதீங்க என்று சொல்லிவிட்டு வித்யாவை இழுத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். கதிர் செய்வதறியாது திகைத்து நின்றான். சங்கர் வித்யாவை வீட்டிற்கு இழுத்து சென்ற விதம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த ஒரு சிலரின் கண்களில் பட்டது. வித்யாவின் வீடு ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. சங்கர் அவளது மொபைல் போனை பிடுங்கி எறிந்தார். இனிமேல் நீ சமையல் வேலைக்கு செல்லக்கூடாது. அந்த பையன் முகத்துல முழிக்கக்கூடாது. மீறினால் உன் மகனை உன்னிடமிருந்து பிரித்து விடுவேன் என்று மிரட்டினார். வித்யாவிற்கு தன் மகன்தான் உலகம். அவனது எதிர்காலத்திற்காகவே இத்தனை காலம் எல்லா அவமானங்களையும் தாங்கி வந்தாள். இப்போது அந்த மகனையே ஆயுதமாக சங்கர் பயன்படுத்தியது அவளை நிலைக்குலைய செய்தது. மறுபுறம் கதிர் தன் அறையில் பித்து பிடித்தவன் போல அமர்ந்திருந்தான். வித்யாவிற்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்கின்ற பயம் அவனை கொன்றது. அவளை நேரில் சென்று பார்க்க துடித்தான். ஆனால் அது வித்யாவின் நிலையை இன்னும் மோசமாக்கும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஒரு வாரம் கடந்தது. வித்யா வெளியே வரவே இல்லை. கதிரின் வாசலில் இப்போது வித்யாவுக்கு பதில் அந்த வேலைக்கார சிறுவன் தான் உணவு கொண்டு வந்தான். அம்மாவுக்கு ரொம்ப முடியல சார், அவங்க ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க என்று அவன் ரகசியமாக சொன்னான். கதிர் ஒரு கடிதம் எழுதினான். வித்யா, உங்கள் மௌனம் என்னை கொல்லுது. நீங்கள் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று மட்டும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த கடிதத்தை சிறுவனிடம் கொடுத்து எப்படியாவது வித்யாவிடம் சேர்க்க சொன்னான். மறுநாள் இரவு கதிரின் கதவின் அடியில் ஒரு சிறிய காகித துண்டு வந்தது. அதில் வித்யாவின் கையெழுத்து சிதைந்திருந்தது. கதிர், என் மகனுக்காக நான் வாழ வேண்டும். ஆனால் இந்த சிறையில் என்னால் மூச்சுவிட முடியவில்லை. என்னை மறந்து விடுங்கள் என்பது சுலபம். ஆனால் என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்பேன். சங்கர் அலுவலகம் சென்ற ஒரு மதிய வேளையில் வித்யா கதிரின் வீட்டிற்கு வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. அவள் முகம் வெளிரி போயிருந்தது. ஆனால் கண்களில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது. கதிர் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான். வித்யா, நீங்க எப்படி இங்க? சங்கர் பார்த்தா, அவர் பார்க்கட்டும் கதிர், இத்தனை வருஷமா பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். என் மகன் இப்போ அவன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். அவனை அங்கேயே பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டேன். நான் ஒரு மனுஷியா வாழணும்னு ஆசைப்படுறேன் கதிர். எனக்கு
நீங்க வேணும், உங்க அன்பு வேணும். ஆனா இந்த சமூகம் தூற்றும் பழியில் உங்களையும் சேர்த்து இழுக்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் கேரளாவுக்கு கிளம்புறேன் என்றாள் வித்யா. கதிர் அவள் கைகளை பற்றினான். வித்யா, நான் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன். நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேன். நமக்குன்னு ஒரு புது உலகத்தை நாமளே உருவாக்கிக்கலாம். இங்க யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வித்யாவும் கதிரும் அந்த நகரத்தை விட்டு வெளியேற தீர்மானித்தனர். கதிர் தனது வேலையை ராஜினாமா செய்தான். வித்யா தன் கடந்த கால கசப்புகளை அந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு வெளியே வந்தாள். அவர்கள் இருவரும் கேரளாவுக்கு சென்றனர். அங்கே வித்யாவின் மகனுடன் சேர்ந்து ஒரு சிறிய இல்லத்தை அமைத்தனர். கதிர் அங்கிருந்த ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தார். வித்யா தனது சமையல் கலையை ஒரு சிறிய உணவகமாக மாற்றினாள். அன்று ஒரு மழைக்கால மாலை கதிர் வேலை முடிந்து வரும்போது வித்யா சூடாக தேநீர் கொண்டு வந்தாள். கதிர், அன்னைக்கு ஒரு மழை பெய்து ஞாபகம் இருக்கா? நீங்க என்னை முதலா உள்ளே அழைச்ச அந்த இரவு, அதுதான் என் மறுபிறவி என்றாள் வித்யா நெகிழ்ச்சியுடன். கதிர் அவளை அணைத்து கொண்டான். நாம தேடினது காமம் இல்லை வித்யா, அது ஒரு ஆத்மார்த்தமான புரிதல். அந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அவர்கள் இருவரிடமும் எந்த தயக்கமும் இல்லை. இரண்டு தனிமையான இதயங்கள் ஒன்றிணைந்து ஒரு அழகான குடும்பமாக உருவெடுத்திருந்தன. கேரளாவின் ஒரு அமைதியான கிராமம். தென்னை மரங்களுக்கு இடையே அமைந்திருந்த அந்த சிறிய வீட்டில் இப்போது மௌனத்திற்கு இடமில்லை. வித்யாவின் மகன் அர்ஜுன் கதிர் அங்கிள் என்று அன்போடு அழைக்க தொடங்கி இருந்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கிய அர்ஜுன் கதிரின் கனிவான பேச்சிலும் அவனுக்கு பாடங்கள் சொல்லித்தரும் விதத்திலும் மெல்ல மெல்ல அவனிடம் நெருக்கமானான். வித்யா இப்போது அந்த பகுதியில் ஒரு சிறிய ஹோம்மேட் உணவகம் நடத்தி வருகிறாள். அவளது கைமணத்திற்கு அந்த ஊரே அடிமையாகிவிட்டது. கதிர் அலுவலகம் முடிந்து வந்ததும் வித்யாவிற்கு கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் உதவி செய்வான். அன்று இரவு இருவரும் நில ஒளியில் முற்றத்தில் அமர்ந்திருந்தனர். கதிர், சில நேரங்கள்ல இதெல்லாம் ஒரு கனவு போல இருக்கு. நாம எடுத்த அந்த ஒரு துணிச்சலான முடிவு இன்னைக்கு இவ்வளவு நிம்மதியை தரும்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் வித்யா. கதிர் அவளது கையை பிடித்து கொண்டு, உண்மைதான் வித்யா, ஆனா இது கனவு இல்லை, இதுதான் நிஜம். நாம யாருக்கும் துரோகம் செய்யல. நமக்கு நாமே உண்மையாக இருந்தோம். ஒரு பெண்ணாக உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் ஒரு ஆணாக எனக்கு தேவைப்பட்ட அன்பும் இங்கே கிடைச்சிருக்கு என்றான். தூரத்தில் இருந்து அர்ஜுன், அம்மா, கதிர் அங்கிள் சீக்கிரம் வாங்க, மழை வரப்போகுது என்று கத்தினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அந்த பழைய சென்னையில் பெய்த மழை அவர்களை அச்சுறுத்தியது. ஆனால் இந்த புதிய ஊரில் பெய்யும் மழை அவர்களை ஆசீர்வதிப்பது போல இருந்தது. மழை துளிகள் மண்ணில் விழத் தொடங்கின. அந்த துளிகளில் பழைய கசப்புகள் கரைந்து போக ஒரு புதிய வாழ்வின் வாசம் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. கேரளாவின் அமைதியில் கதிரும் வித்யாவும் தங்களை மெல்ல மெல்ல கண்டடைந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் மதியம் வித்யாவின் உணவகத்திற்கு முன்பாக ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய நபரை கண்டதும் வித்யாவின் கையில் இருந்த கரண்டி நழுவி விழுந்தது. அங்கே நின்றது சங்கர் அல்ல, சங்கரின் தங்கை கவிதா. வித்யாவிற்கு பிடித்தமான ஒரே உறவு கவிதா மட்டும்தான். கவிதா ஓடி வந்து வித்யாவை கட்டி கொண்டாள். அண்ணி, நீங்க இங்கேதான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என அழுதாள். கதிர் உள்ளே வரும்போது கவிதாவை பார்த்து திடுக்கிட்டான். உண்மை தெரிந்து விட்டதோ என்ற பயம் அவன் கண்களில் தெரிந்தது. பயப்படாதீங்க கதிர் என்றாள் கவிதா. அண்ணன் செஞ்ச கொடுமை தாங்காம தான் நீங்க கிளம்பி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் இப்போ மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கார். அவர் பண்ண தப்பை அவர் இப்போ உணர்றார். வித்யா அமைதியாக இருந்தாள். கவிதா, அவர் உணர்றாருங்கிறதுக்காக நான் செஞ்ச தியாகங்களை மறக்க முடியாது. என்னை பெண்ணா கூட மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் இனி வரமாட்டேன் என்றால் உறுதியாக. நீங்க வர வேண்டாம் அண்ணி, ஆனா அர்ஜுன், அவனோட அப்பா அவனை ஒரு முறை பார்க்கணும்னு துடிக்கிறார். அண்ணனுக்கு இப்போ உடம்பு ரொம்ப முடியல, ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்து இப்பதான் குணமாகி இருக்கார் என்றாள் கவிதா. இந்த செய்தி வித்யாவை நிலைகுலைய செய்தது. எவ்வளவுதான் கசப்புகள் இருந்தாலும் ஒரு காலத்து உறவு என்கிற முறையில் அவளுக்குள் ஒரு மெல்லிய வலி பிறந்தது. அவள் கதிரை பார்த்தாள். கதிர் வித்யாவின் கைகளை பற்றினான். வித்யா, இது உங்க வாழ்க்கை. நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். அர்ஜுனை அவன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைச்சா தாராளமா போயிட்டு வாங்க.
நான் இங்கேயே உங்களுக்காக காத்திருப்பேன் என்றான் ஒரு முதிர்ச்சியான மனிதனாக. சில நாட்களுக்கு பிறகு கதிர், வித்யா மற்றும் அர்ஜுன் மூவரும் சென்னைக்கு சென்றனர். ஆனால் வித்யா தனது பழைய வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்து அர்ஜுனை மட்டும் சங்கரை பார்க்க அனுமதித்தாள். சங்கர் அர்ஜுனை பார்த்ததும் கதறி அழுதார். தூரத்தில் நின்று இதை பார்த்த வித்யாவிற்கு அவர் மேல் கோபம் வரவில்லை, பரிதாபம்தான் வந்தது. சங்கர் வித்யாவின் அருகே வந்தார். வித்யா, என்னை மன்னிச்சிடு. அதிகாரம் பண்ண தெரிஞ்ச எனக்கு அன்பு காட்ட தெரியல. நீ கதிர் கூட சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அர்ஜுனோட அப்பாவா இருக்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடு என்று கையேந்தினார். வித்யா கதிரை பார்த்தாள். கதிர் புன்னகையுடன் தலையசைத்தான். கண்டிப்பா, அர்ஜுன் எப்பவும் உங்க பையன்தான். ஆனா நான் கதிரோட வாழ்க்கை துணையா கேரளாவில் தான் இருப்பேன் என்றாள் வித்யா தெளிவாக. அனைத்து சிக்கல்களும் ஒரு முடிவுக்கு வந்தன. கடந்த காலத்தின் பாரத்தை இறக்கி வைத்தது போல ஒரு நிம்மதி வித்யாவிற்கு பிறந்தது. மீண்டும் கேரளா திரும்பும் வழியில் ரயிலில் கதிரின் தோளில் சாய்ந்து கொண்டாள் வித்யா. கதிர், இன்னைக்குத்தான் நான் முழுமையா சுதந்திரமான ஒரு பொண்ணா உணர்றேன். யாருக்கும் பயப்படாம, யாருக்கும் துரோகம் செய்யாம என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போறேன் என்றாள். நாம காதலை தேடி ஓடல வித்யா, நமக்கான மரியாதை தேடி ஓடுனோம். அது இப்போ கிடைச்சிருச்சு என்றான் கதிர். ரயில் ஜன்னலுக்கு வெளியே பசுமையான கேரளா வரவேற்று கொண்டிருந்தது. அங்கே இனி ஒளிவு மறைவு இல்லாத உண்மையான அன்பால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்காக காத்திருந்தது. புரிதல். காதல் என்பது வெறும் கவர்ச்சி அல்ல, அது ஒருவரின் தனிமையையும் வலிமையும் மற்றொருவர் புரிந்து கொண்டு அரவணைப்பதே ஆகும். சுய மரியாதை. எந்த ஒரு உறவிலும் மரியாதை இல்லாத போது அந்த உறவு சிறையாகிவிடும். வித்யா அந்த சிறையை உடைத்து வெளியே வந்ததே அவளது உண்மையான வெற்றி. முதிர்ச்சி. கதிர் வித்யாவை ஒரு உடலாக பார்க்காமல் ஒரு உணர்வாக பார்த்தான். அதுவே அவர்களது பிணைப்பை இத்தனை வலிமையாக்கியது. அன்று இரவு மழை பெய்து ஓய்ந்திருந்தது. ஈரமான மண்ணின் வாசனை காற்றில் பரவி இருந்தது. கதிர் தனது டைரியில் ஒரு வரியை எழுதினான். வாழ்க்கை என்பது நாம் தேடும் நபரை பொறுத்ததல்ல, நம்மை நாமாக உணர வைக்கும் நபரை பொறுத்தது. பக்கத்தில் வந்து நின்ற வித்யா கதிரின் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். இருவரும் ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பரந்த வானத்தை பார்த்தனர். அங்கே நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இனி அவர்களுக்கு பயமில்லை. ஏனெனில் அவர்கள் இருவருக்குமே தெரியும், உலகம் என்ன சொன்னாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் அந்த ஒரு பிணைப்பு போதும் வாழ்வின் எத்தகைய புயலையும் கடந்துவிடலாம் என்று. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.